குருவடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஜூன் மாதம் ரிஷபராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்கான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் பார்த்துடலாம். முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் ரிஷபராசிக்கு இருக்குது, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, இதன் அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் ரிஷபராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, ராசிக்குள்ளேயே சூரியன், சுகஸ்தானத்திற்கு அதிபதி சூரியன் ராசிக்குள்ள வந்து அமரக்கூடிய ஒரு அற்புதமான சூழல், நல்ல ஒரு விஷயம். அது ராசிக்கு 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனம் வாக்கு குடும்பஸ்தானத்துல புதனும் சுக்கிரனும் குருவும் இணைவு. புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிபதி 2ஆம் அதிபதியாகி அவர் பலமடையக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பும் 2ஆம் இடம் பலமடையுது. ராசிக்கு 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துல கேது, ராசிக்கு 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில் கர்மஸ்தானத்துல ராகு பகவான் அமர்ந்திருக்காரு. ராசிக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல தர்ம கர்மாதிபதியாக சொல்லக்கூடிய கிரகமான சனி பகவான் 11 லாபத்தில் போய் அமர்ந்திருப்பது ரொம்ப நல்லது. ராசிக்கு 12ஆம் இடத்துல உங்களுடைய 12ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் ராசிக்கு 12ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறார், ஆட்சி பலம் பெற்று. ஸோ இதுதான் இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள். மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுதுன்னா, ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பயிற்சி. ராசிக்கு 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடமான தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு குரு பயிற்சி ஆகிறாரு. 3ஆம் இடத்துல குரு உச்சமடையக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. என்னதான் ரிஷபராசிக்கு குரு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் அட்டமஸ்தானத்திற்கு அதிபதி, 3ஆம் இடத்துல போய் உட்கார்றது நல்ல அமைப்பு இல்லை அப்படின்னு சொன்னாலும், ராசிக்கு 11ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல தைரிய வீரிய ஸ்தானத்தில் உச்சமடைகிறது, லாபாதிபதி உச்சமடைகிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய நன்மை தான். இதுல எந்த மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. ஸோ அந்த லாபத்தை உங்களுக்கு யார் இந்த மாதம் பெற்றுத்தர்றாங்கன்னு ஒரு விஷயம் இருக்கு. அதை எப்படி நம்ம கணிக்கிறது அப்படின்னா, ஜூன் மாதம் 8ஆம் தேதி ராசிக்கு 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்துக்கு சுக்கிரன் பயிற்சி ஆகிறார். சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ஒரு பெண் கிரகம், லாபத்தை தரக்கூடியது குரு. அந்த பெண் கிரகம் ஒரு பெண்ணின் மூலமாக உங்களுக்கு லாபத்தை அள்ளித்தர காத்திருக்கிறது. எப்படி தரப்போகுது, என்ன ஏது அப்படிங்கிறது தான் அந்த பதிவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். என்னென்ன விஷயங்கள்ல பாசிட்டிவாக இருக்குது, என்னென்ன விஷயங்கள் நெகட்டிவாக இருக்குங்கிறத டீட்டெயில்டாக பார்த்துடலாம். ஜூன் மாதம் 15ஆம் தேதி சூரியன் உங்களுடைய ராசியிலிருந்து ராசிக்கு 2ஆம் இடமான தனம்பாக்கு குடும்பஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார். 4ஆம் அதிபதி 2ல் இருப்பது மிக மிக நன்மை. ஜூன் 20ஆம் தேதி ரிஷப ராசிக்குள்ள செவ்வாய், உங்களுடைய ராசிக்குள்ளேயே செவ்வாய் பயிற்சி ஆகிறாரு. ராசிக்கு 12ஆம் இடத்துல ராசிக்குள்ள செவ்வாய் வர்றது அப்படிங்கிறது கூடுதல் நன்மை. 7 அப்படின்னு சொல்லக்கூடிய பாவத்திற்கு அதிபதி ராசிக்குள்ள வந்து அமர்றதுனால நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஃபேவரா நடக்க காத்திருக்கு. என்னங்கிறத பார்க்கலாம். அதே போல 22/6/2026 அன்னைக்கு புதன் பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு பயிற்சி. 29ஆம் தேதி அவர் வக்ரம் அடைகிறார், புதன் வக்ரம் ஆகுது. ஸோ இதுதான் இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளும், மேலும் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளும். அதனால என்னென்ன மாற்றங்கள் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் குரு பகவான், குருவினுடைய பயிற்சியை தனியாக ஒரு பதிவாக கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவோட பிளேலிஸ்ட் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்து பயன்படுத்திக்கலாம். குரு பயிற்சியை பற்றி டீட்டெயில்டாக பரிகாரங்களோட பார்த்துருக்கோம். அடுத்ததான் சுக்கிரன் தான் ரொம்ப மெயினான கிரகம் ஜூன் மாதத்துக்கு ரிஷபத்தை பற்றி பார்க்கும்போது. ஏன்னா சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ரிஷபத்திற்கு அவர் தான் ராசி அதிபதி, அவர் தான். இப்போ உங்களுக்கு நடக்கக்கூடிய A to Z எல்லா விஷயங்களுக்கும் சுக்கிரன் தான் காரணகர்த்தா. அவர் இல்லாமல் எதுவுமே உங்களுக்கு நடக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழல் சுக்கிரனுடைய அமர்வு உங்களுக்கு. அவரே 6ஆம் அதிபதி, அவரே நோயை கொடுக்கணும், அவரே எதிர்ப்பை கொடுக்கணும், அவரே வெற்றியை கொடுக்கணும், அவரே ஜெயத்தை கொடுக்கணும், எல்லாமே அவர் தான். அப்படிப்பட்ட கிரகம் ராசிக்கு 3ஆம் இடத்துல போய் அமர்றாரு ஜூன் மாதம் 8ஆம் தேதி. ஆல்ரெடி உச்ச குரு அங்கே இருக்குது. இப்போ குருவோட அந்த சுக்கிரன் சேர்றது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். 2 பொருளாதார கிரகங்கள் 3ஆம் பாவத்தில். என்னென்னவெல்லாம் நன்மையை தர காத்திருக்குதுன்னா, ஃபர்ஸ்ட்
மனசுக்கு பிடிச்ச இடமாற்றம். நீங்கள் என்னென்னவெல்லாம் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாத்தையும் செய்வீங்க. என்னென்னவெல்லாம் அழகுபடுத்தணும்னு நினைக்கிறவங்க எல்லாத்தையும் செய்வீங்க. முக்கியமாக இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க, அதாவது ஷேர் மார்க்கெட் ஃபீல்டில் இருக்கிறவங்க, ட்ரேடிங்கில் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு யோகம், ஜெக்பாட் யோகம் இருக்குது. தொட்டகாரியமெல்லாம் லாபத்தில் போய் முடியும். தொட்டகாரியமெல்லாம் லாபத்தில் போய் முடியும். அதுவும் ஒரு பெண்ணின் உதவியால். என்ன நான் பெண்ணுன்னு ஏன்னு சொல்கிறேன்னா, சுக்கிரன் தான் போய் லாபாதிபதியை தொடுறார். பெண்ணோட உதவியால் தான் அது நடக்க போகுது. சரிங்களா? பெண் அப்படின்னு சொல்லும்போது சில்வர் வாங்கலாம். சுக்கிரன் சில்வர் தான். கோல்டு குரு, சில்வரில் கோல்டில் நல்ல ப்ராஃபிட் பார்க்கலாம். பெண்ணினுடைய பெயர் வைத்திருக்கக்கூடிய கம்பெனிகளுடைய ஷேர் எல்லாம் வாங்கலாம். பெண் நிர்வாகம் பண்ணக்கூடிய, பெண் முதல்வர் தலைவராக இருக்கக்கூடிய கம்பெனியினுடைய ஷேர்களெல்லாம் வாங்கலாம். அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். சாதகமாக இருக்கும். அடுத்ததா முக்கியமாக நல்லா புரிஞ்சுக்குங்க, நிலத்தின் மீது கடன் வாங்குறதுக்கு முயற்சி எடுத்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். ஒரு நிலம் வாங்க முடியல, காலி நிலம் வாங்க முடியல, பிடிக்க முடியல, நிறையா பக்கம் எங்கெங்கேயோ போய் பார்த்து அலைஞ்சு தெரிஞ்சு கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் கூட அது கிடைச்சிடும். இப்போ நல்ல லேண்டாக கிடைக்கும். ரீசனபிள் ப்ரைஸில் நல்ல லேண்டாக கிடைக்கும். அடுத்தது அந்த டாக்குமெண்ட் ரிலேட்டடாக என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, உயிர் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கலாம், அல்லது பூர்வீகத்தில் இருக்க முடியாமல், பிடிக்க முடியாமல், பூர்வீக சொத்தை விற்க முடியாமல், வாங்க முடியாமல், இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கலாம். பூர்வீக சொத்தை யாருக்காவது விட்டு கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கலாம். இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு எல்லாமே ஒரு தீர்வு கிடைக்கும். எப்போவோ யாருக்கோ கொடுத்த பணம் திரும்பி வராமே இருந்துட்டு இருந்திருக்கும். திரும்பி வராமே இருந்துட்டு வரவே வராதுன்னு நினச்சிட்டு இருப்போம். அவர்களுக்கெல்லாம் ஒரு சின்ன விஷயம் இந்த காலகட்டம் சொல்கிறேன், கேளுங்க. நான் சொல்கிறத மட்டும் செஞ்சீங்கன்னா அந்த பணம் முழுமையாக வருமா வராதா அப்படிங்கிறது சுய ஜாதகத்தை பார்த்து ஆய்வு பண்ணி சொல்ல வேண்டியதாக இருக்கும். ஆனால் நான் சொல்கிறத செய்தீங்கன்னா கண்டிப்பாக மீண்டும் அந்த குருச்சுக்குர நினைவு இந்த கடகத்தில் ஏற்படுறதுக்கு 12 வருஷம் ஆகலாம். சரிங்களா? அதற்குள் அல்லது மகரத்தில் இந்த குருச்சுக்குர நினைவு ஏற்பட்ட ராசியை பார்த்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷத்துக்குள்ளேயாவது கண்டிப்பாக நீங்கள் விட்ட பணத்தை பெற்றெடுக்க முடியும். மீண்டும் உங்களுக்கு வந்து சேர்றதுக்கு வாய்ப்பு 99% உண்டு. நான் சொல்கிறத மட்டும் பண்ணுங்கள். என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் வீட்டு பக்கத்தில் அக்கம் பக்கம் இருக்காங்க இல்லையா, வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கன்னி பெண்களுக்கு, திருமணமாகாத வயதிற்கு வந்த திருமணமாகாத கன்னி பெண்களுக்கு வளையல், பாசி, அவங்க என்ன விருப்பப்படுறாங்களோ அவங்களுக்கு அதை வாங்கி கொடுக்கறது நல்லது. என்ன விருப்பப்படுறாங்களோ, சரி அவங்க ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்படுறாங்கன்னா படிப்புக்கு உதவலாம். அவங்களுக்கு என்ன தேவைன்னு பார்த்துட்டு அந்த தேவையை பூர்த்தி பண்ணிடுங்க. குறைந்தது ஒரு 6 பேருக்காவது பண்ணணும். 3லிருந்து 6 பேருக்காவது ஒன்று குறைந்தது. அந்த உதவிகளை செய்துட்டு கன்னி தேவதைகள் கருப்பராயன் கன்னிமார்னு சொல்லுவாங்களே, நவகன்னிமார், சப்த கன்னிமார்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கன்னி தேவதைகளுக்கும் மஞ்சள், குங்குமம், வளையல், அந்த ப்ளவுஸ் பிட் இதெல்லாம் கொடுப்போம் இல்லையா, அதெல்லாம் கொடுத்து அந்த கன்னி தேவதைகளுக்கு, சப்த கன்னிமார்னா 7 பேர் இருப்பாங்க, 7 பேர்த்துக்கு 7 சிட்டை வச்சு வழிபாடு பண்ணிட்டு 7 திருமணமான சுமங்கலிகளுக்கு 7 பேர்த்துக்கு கொடுக்கணும். மட்டும் பண்ணிட்டு எனக்கு அந்த விட்ட பணம் எனக்கு வந்தே தீரணும்னு சொல்லி வழிபாடு செய்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பணம் உங்களை வந்தடையும். இந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் கோச்சாரத்தில் இந்த மாதிரி வாய்ப்புகளை கிடைக்கிறது ரொம்ப ரேர். வரும் சார். நான் ரிஷபராசி இல்லை சார், என் குழந்தைக்காக பார்க்குறேன், அதுக்காக குழந்தைக்காக நான் பண்ணலாமா? இப்போ நான் பணம் இழந்துட்டேன், என் குழந்தையோட தான் ரிஷபராசி, அப்போ நான் பண்ணால் எனக்கு காசு கிடைக்குமானா, குழந்தைய வச்சு பண்ண வைங்க. குழந்தைய வச்சு தானத்தை கொடுக்க வைங்க. குழந்தைய வச்சு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போய் தீபம் போகிறது எல்லாம் அந்த யார் ரிஷபராசியை அவங்க பண்ணணும். அவங்க குடும்பத்துக்காக நல்ல ரிசல்ட்டை நீங்கள் பார்க்க முடியும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. எவ்வளோ காசு செலவு பண்ணி என்னென்னமோ பண்ணியிருப்பீங்க. ஒரு சின்ன ஒரு வழிபாடு தான் சொல்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். 100% ரிசல்ட்டை கொடுக்கும். 100% ரிசல்ட்டை கொடுக்கும். ரைட். அடுத்ததாக வேறு என்ன இந்த சுக்கிரன் செய்ய காத்திருக்காரு அப்படின்னா, அக்கம் பக்கத்தில் சின்னதாக எதிர்ப்புகளை உருவாக்குவார். நெகட்டிவ்னு சொல்ல போனால் எதிர்ப்புகள் உருவாக்குவார். 2 வீலரில் கொஞ்சம் டூ வீலர் வச்சுருக்கிறீங்கன்னா அது கொஞ்சம் வேலை பழுவெல்லாம் வரும். கொஞ்சம் அதை வேலை பழுங்கிற மாதிரி 2 வீலரில் பழுது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த பழுது சரி பண்ணுற மாதிரி அதுக்கு செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். வேறு என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, வேலையில்
இடமாற்றம். வேலையில் இதற்கு முன்பு உங்கள் பின் இருந்து உங்களுக்கு உதவுவோல் உங்களை ஏமாற்றி கொண்டிருக்கக்கூடிய அந்த துரோகிகளை கண்டுபிடித்து விடுவீர்கள். அந்த துரோகிகளுக்கு தக்க தண்டனையும் இந்த மாதம் வாங்கி தந்துடுவீங்க. யாரெல்லாம் உங்களை முதுகில் ஊத்துனாங்களோ எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவீங்க. அவங்களெல்லாம் ஒதுக்கிடுவீங்க. வேணாம், இனிமேல் லைஃப்ல வேணாம் அப்படின்னு ஓப்பனாகவே சொல்லிட்டே ஒதுக்கிடுவீங்க. அது ஒரு நல்ல விஷயம். மூணாவதா இன்னும் ரொம்ப கூடுதல் நன்மை என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, கோர்ட்டு கேஸ் வழக்கு எவ்வளவு பெரிய கேஸ் வழக்காக இருந்தாலும் சரி, நான் சொன்ன அதே வழிபாடை செய்யுங்க. கோர்ட்டு கேஸ் வழக்குக்கும் அந்த வழிபாடை செய்யுங்க. வழக்கு தீரணும்னு செய்வீங்க. கண்டிப்பாக அந்த கேஸில் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. அதில் எந்த மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. முக்கியமாக கிட்னியும் லிவர் கல்லீரல்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த 2 உறுப்புகளில் தொந்தரவு இருக்கா, உடல்நல தொந்தரவுகள் அதில் மேஜராக இருக்கா, ஃபேட்டி லிவர் இருக்குது, கிட்னியில் ஸ்டோன் இருக்குது, கிரியாட்டின் லெவல் அதிகமாக இருக்குது, யூரிக் ஆசிட் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி கிட்னி ரிலேட்டடாக எந்த பிரச்சனைனாலும் சரி, லிவர் ரிலேட்டடாக எந்த பிரச்சனைனாலும் சரி, கரெக்டாக ஜூன் மாதம் 9ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் முடிகிற வரைக்கும் தினமும் ஒரு 27 முறை தன்வந்திரி மந்திரம் சொல்லுங்கள். எப்போ சொல்லணும்? ஒன்றும் குரு ஹோரையில் சொல்லணும், இல்லை சுக்கர ஹோரையில் சொல்லணும். நோய் நிவர்த்தி ஏற்படும். அதிலிருந்து சீக்கிரம் ரெக்கவர் ஆகி வருவீங்க. ஸோ இதெல்லாமே நடக்குது. இது எல்லாமே உங்களுக்கு லாபம்தான். நோயிலேருந்து வெளியே வர்றது மிகப்பெரிய லாபம். காசு பணத்தை அவ்வளோ செலவு பண்ணால் நோயிலேருந்து வெளியே வர்றது அப்படிங்கிறது சின்ன விஷயம் கிடையாது இல்லையா? எல்லாமே ஒரு பெண்ணின் உதவியால் நடக்கும். வீட்டில் இருக்கிற பெண்களால் நடக்கும். யாரோ ஒருத்தர் கைட் பண்ணுவாங்க. சப்போஸ் இந்த வீடியோ கூட நீங்கள் ரிஷபராசியாக இருக்கலாம், உங்கள் வீட்டில் பெண்கள் வேறு ஏதாவது ராசியாக இருக்கலாம். பார்த்துட்டு இப்படி சொல்லியிருக்காங்க, இதை பண்ணுங்கன்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து உங்களுக்கு சொல்லும். ஸோ அப்படி தான் நடக்க காத்திருக்கு. ரைட். அடுத்தா சூரியன் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. பேச்சில் உங்களுடைய தனித்திறமை வெளிப்படும். குடும்பத்திலிருந்து வந்த தகராறுகள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கும். உங்கள்கிட்ட எவ்வளோ காசு பணம் இருக்குது, நீங்கள் எந்த அளவுக்கு வஸ்கராக இருக்கீங்க அப்படிங்கிறது வெளியில் சொல்லாமல் இருந்தால் மட்டும் போதுமானது. அந்த ரகசியத்தை மட்டும் வெளியில் சொல்லாதீங்க, அது மட்டும் போதுமானது. மற்றபடி சூரியன் உங்களுக்கு எந்த விதத்துலையும் தீங்கு விளைவிக்க மாட்டார். பேச்சில் கொஞ்சம் ஆக்ரோஷமாக இருக்கும், கொஞ்சம் தெனாவிட்டு தென்படுதுன்னு சொல்லி போட்டு நம்மளை கொஞ்சம் ஏப்பா இப்படியெல்லாம் பேசுகிறேன்னு சொல்லி டம்ப் பண்ணுவாங்க சில இடங்களில். கொஞ்சம் அந்த விஷயத்தை மட்டும் பேச்சில் உங்களுடைய ஆணவத்தையும் ஈகோவையும் கம்மி பண்ணிக்கோங்க, பார்த்துக்குங்க. ரைட். சூரியன் மூலமாக பொருளாதார உதவிகள் கிடைக்குமான்னு கேட்டால், அரசாங்க அரசியல் ஈடுபாடு இருக்கக்கூடிய நபர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் தாய்வழி உறவுகள் மூலமாகவும் பொருளாதார உதவிகள் அந்த காலகட்டம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது. ஸோ சூரியன் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு நல்ல பலனை தான் தரப்போகிறார். அடுத்ததாக செவ்வாய் உங்களுடைய ராசிக்குள்ளேயே வந்து அமரக்கூடிய ஒரு சூழ்நிலை. கணவன் மனைவிகள் என்ன சண்டை சச்சரவு எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் சரி, 20ஆம் தேதிக்கு மேலே பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களை தேடி வந்து உங்களிடம் பேசி உங்களுடைய நிறைகுறைகளை ஏற்றுக்கொண்டு உங்களிடம் ஐக்கியமாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. கண்டிப்பாக தேடி வந்துடுவாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் தயாராக வந்தால் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு தயாராக இருக்கீங்களா? அதுதான் மேட்ருங்க. ஏதோ ஒரு வகையில் உங்களை நாடிட்டு தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற நியூஸாவது உங்களுக்கு கிடைக்கும். அக்செப்ட் பண்ணிட்டா பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துடலாம். கணவன் மனைவிகளும் ஒற்றுமை அதிகரிக்கும். பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்புமே நல்லாயிருக்கும். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்கள் வருமானத்தில் நல்ல ஒரு லாபத்தை பார்ப்பீங்க. நல்ல பொருளாதார முன்னேற்றத்தை அடையிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலையும் பார்க்க முடியும் உங்களால். ரைட். ஓகே. அடுத்ததாக புதன் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதி. முதல் 22 நாளுக்கு 2ல் தான் இருக்கிறாரு. அப்போ குடும்பம் மற்ற விஷயங்கள் எல்லாம் தொந்தரவில்லை, வருமானத்துக்கு பிரச்சனை எல்லாம் இருந்தாலும் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு வர்றாரு. 5 கூடியர் 3ல் மனசுக்கு பிடிச்சமான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு காலகட்டம். ஆடை ஆபரண சேர்க்கையெல்லாம் உண்டாகுது. மாத கடைசியில் போய் ஜவுளிக்கும் நகைக்கும் செலவு பண்ணுவீங்க. ஸோ இதெல்லாம் ஃபேவராக தான் இருக்குது. சின்னதான நெகட்டிவ் இருக்கு இல்லையா, அது சரி செய்யறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னா, சிம்பிளாக வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு போங்க. முருகனுக்கு 2 நல்லெண்ணெய் போட்டு வழிபாடு பண்ணுங்க. பிறந்த கிழமை அன்னைக்கு, பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கு பண்ணுங்க, போதுமானது. சூப்பராக இருக்கும் இந்த மாதம். வேறு எதாவது சொல்கிறதுக்கு இல்லை. ரொம்ப ரொம்ப சுபிட்சமான ஒரு காலகட்டமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். நல்லதே நடக்கும். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவு முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களை. நன்றி. வாழ்வளமுடன். திருச்சி.